தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன கோர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, அண்ட் இந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க, அட்மிஷன் அப்ளிகேஷன் எப்படி போடுறது, காலேஜஸில் இந்த மாதிரி விஷயங்கள் கோர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்குது, ட்ரெஸ் கோடிங் என்ன, காலேஜ் டைமிங் என்ன, ஹாஸ்டல் எப்படி இருக்கும், ஃபுட் எப்படி இருக்கும், பஸ் டிரான்ஸ்போர்ட் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த டீட்டெயில்டாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆல் அடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி லொக்கேட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா NH45 சென்னை திருச்சி ட்ரங்க் ரோடு சமயபுரம் டோல் பிளேஸா. இங்கே தான் இந்த காலேஜ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மட்டும் இல்லாமல் பெரம்பலூர்லையும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னையிலையுமே வந்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து எதுனா நம்ம பார்த்துட்டு இருக்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி. இதுதான் உங்களுக்கு மெயின் கேம்பஸ். அண்ட் ரெண்டாவது கேம்பஸ் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் யூனிவர்சிட்டி. அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் கேம்பஸ். இது வந்து சென்னையில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக படிக்கணும், ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தெரியக்கூடாது, நம்ம வந்து க்ளோஸாக எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பல விதமான கோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம 12th படிச்சுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பயாலஜி குரூப் எடுத்திருப்போம். நம்ம ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, மேக்ஸ் வர மாட்டுது அப்படின்ட்டு. அண்ட் ஒரு சில பேர் காமர்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க. இப்போ 3 பேர் நம்ம வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறோம்னா ஒவ்வொரு காலேஜ் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் தனியாக, ஆர்ட்ஸ் காலேஜ் தனியாக, மெடிக்கல் காலேஜ் தனியாக. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சொல்லிட்டு எல்லா விதமான கோர்சஸுமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங், மெடிக்கல், ஃபார்மசி, நர்சிங், அலைட் சயின்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சரல், ஆக்குபேஷனல் தெரப்பி, பிபிடி. இந்த மாதிரி பல விதமான கோர்சஸ் வந்து ஒரே இடத்துலேயே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 கோர்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ. எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். பல விதமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கான ஃபீஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 60,000 ஸ்டார்ட் பண்ணி அப் டு உங்களுக்கு 2 lakh வரைக்குமே ஃபீஸ் வந்து மாறும். 250 வரைக்குமே போகும், பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் கவர் பண்ணுறாங்க, அண்ட் எந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க, எப்படி அட்மிஷன் அப்ளிகேஷன் போடுறது, இல்லை நம்ம காலேஜஸ் வர மாதிரினா எப்படி சீட் மட்டும் டொனேஷன்ஸ் இல்லாமல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அண்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜ் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. திருச்சி, பெரம்பலூர் அண்ட் மாமந்தூர். இது வந்து யூனிவர்சிட்டி. அண்ட் காலேஜஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெரம்பலூர்லேயும் இருக்குது, அண்ட் சென்னையிலையும் இருக்குது, அண்ட் கோயம்புத்தூர்லையுமே வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜஸ்க்கு என்னென்ன அப்ரூவ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டு பை AICTE நியூ டெல்லி அண்ட் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, IMC. எல்லா அப்ரூவுமே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன யூனிவர்சிட்டி கேட்டிங்கன்னா இது வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. லைக் SRM, சத்யபாமா, சவிதா, VIT. அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இங்கே படித்தா வேல்யூ இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேல்யூ இருக்கும். நமக்கு வந்து AICTE அப்ரூவ் தான் நம்ம வந்து எங்கேயுமே போக முடியும். ஓகேங்களா? UGC, AICTE அப்ரூவ் தான் நம்ம வந்து வேல்யூ வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். ஓகேவா? இங்கே படித்தா நம்ம கவர்மெண்ட் ஜாப்லாம் போகலாமா கேட்டால் கண்டிப்பாக வந்து போகலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸில் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கம்பெனியே வந்து சிலபஸ் மேக் பண்ணுறாங்க. அதாவது MNC கம்பெனியே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா இங்கே டீச் பண்ணுற மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா PhD கம்ப்ளீட் பண்ணுறதா டீச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபேக்கல்ட்டி எப்படி ரெகுலராக இருப்பாங்களா, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா கேட்டிங்கன்னா நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்றத இங்கே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 6 lakh அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆவரேஜாக 12 lakh 15 lakh அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28 35 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. கண்டிப்பாக 100க்கு ஒரு 78%, 85% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜஸில் எவ்வளோ கம்பெனிஸ் உள்ள வரான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 250+ கம்பெனிஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காலேஜஸில் படித்தா நமக்கு அரியர்ஸ்லாம் வருமா கேட்டால் மேக்ஸிமம் அரியர்ஸ் வந்து வராது. என்ன காரணங்கள் அப்படின்னா அட்டானமஸ் காலேஜஸ் எந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டிஸ் நமக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து அரியர்ஸ் வந்து வராது. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸில் என்னென்ன ஸ்டேட்டில் படிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா
அண்ட் கேரளா 3 ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க. அண்ட் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரூம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் இந்த மாதிரி டைப்பில் இருக்குது, இந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ அஃபிஷியல் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுட்டெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஸோ 3 விதமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஓகே, இந்த காலேஜஸில் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? மொபைலாக யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், பட் கிளாஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பசங்க பொண்ணுகிட்ட பேசலாமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லிபரலாக தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து என்னன்னா, இந்த காலேஜஸ்க்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போ இந்த காலேஜஸ்க்கு நம்ம ட்ரைனிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பிளேஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ரேட்டிங் எவ்வளோ தரலாம்னு கேட்டிங்கன்னா ஸோ 10க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8.9 ஸ்டார்ஸ் வரைக்குமே ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸில் கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதாண்டி நீங்களே பாருங்கள். ஸோ பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன், ஓணம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. இதுவரையிலும் திருச்சி கண்டிராத மாபெரும் கலை நிகழ்ச்சி திருச்சி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி வழங்கும் அனந்தரா 2025. மே 8ஆம் தேதி பால் டப்பா, மே 9ஆம் தேதி யுவன் சங்கர் ராஜா, ஆண்ட்ரியா, ஹரிச்சரன், பிரேம்ஜி, ஸ்ரீனிஷா. மே 10ஆம் தேதி உங்கள் STR, மீனாட்சி சௌத்ரி போன்ற உங்கள் விருப்பமான பிரபலங்கள் வருகை தருகின்றனர். அனந்தரா 2025 மாணவர்களுக்கான பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி விழா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. ஓகே, பொதுவான காலேஜ் சேரலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் பழகணும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே சூஸ் பண்ணலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு நம்ம 8.2 ஸ்டார்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த காலேஜஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கூட எந்த டாப் காலேஜஸ் அண்ட் எந்த கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், எந்த காலேஜஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த காலேஜ் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த காலேஜஸ் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு முக்கியமாக சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.